Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு காய்கறிலாம் எதுவும் தேவையில்லை. காய்கறி இல்லாத நேரத்தில் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம காய்கறி இல்லாமல் அப்பள குழம்பு கூட நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கார்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். வெந்தய குழம்புக்கு தேவையான பொருட்கள்: இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் புழுங்கரிசி சேர்த்துக்கிட்டு அதை அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கோங்க, பட் தீஞ்சிராமல் பார்த்துக்குங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா இப்போ கொஞ்சம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெந்தய அரிசி பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 2 தக்காளி பழத்தை எடுத்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 8 பூண்டு பற்கள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் ஜாஸ்தியாக வேணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருந்ததை சேர்த்துடலாம். சேர்த்து இதை கொஞ்சம் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வர நேரத்தில் 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரிசியும் வெந்தயமும் அரைச்சி வச்சிருந்த பவுட்ரை ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி பவுட்ரை நம்ம செஞ்சு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி பவுட்ரை செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக தேவைப்படுறப்போ குழம்புலாம் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இது 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான வெந்தய குழம்பு தயாராகிடுச்சு. இதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு காய்கறியும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Bye. Bye.